கடந்த மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இது தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பலத்த மழையை கொடுத்தது. பிற பகுதிகளில் மழை பெய்யவில்லை. ஆனால் கேரளாவில் 100 ஆண்டுகள் இல்லாத கனமழை பெய்தது. 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இதேபோல் கர்நாடகாவில் பெய்த கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பின. இதன் தொடர்ச்சியாக மேட்டூர் அணை 4 முறை நிரம்பி வழிந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நேற்றுடன் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனையொட்டி வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் சென்னைக்கு கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது புயலாக மாறுவதற்கு 70% சாத்தியம் உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புயல் எச்சரிக்கை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறினாலும் காற்றழுத்த மண்டலமாகவே நீடித்தாலும் ஆந்திராவின் வடக்கு கடலோர பகுதிகள் மற்றும் ஒடிசாவுக்குத்தான் கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் வரும் 14ஆம் தேதி வரை சென்னையில் மிதமான மழை மட்டுமே இருக்கும் என்றும், ஆனால் அடுத்த வாரம் முதல் சென்னையில் கனமழை பெய்ய தொடங்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை வரை இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.